90s கிட்னு சொல்லுவோம்ல, நீங்கள் சொல்கிற மாதிரியே சொல்கிறேன். 90s கிட்டில் சொல்கிற மாதிரி ஒரு பெண்ணை ஸ்கூல்லேருந்தே காதலிச்சு கல்யாணம் பண்ணி நினைக்கிறது ஹராமான விஷயத்துலேயும் சரி, ஹலாலான விஷயத்துலேயும் அந்த மாதிரி காதல்லாம் இன்றைக்கி இல்லை. பார்க்குறாங்க இப்போ சோஷியல் மீடியாக்களில் சலாம் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க, பதில் வந்துச்சுன்னா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்ச நாள் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் தடுத்துடுறாங்க, அல்லது அவங்களே வந்து விலகிறாங்க, வேற ஒரு பொண்ணை பார்க்க போகிறாங்க. இப்படி தான் இன்னைக்கு காதல்லாம் மாறிடுச்சு. இதெல்லாம் காதலே இல்லை, இது வேறொரு வார்த்தையில் சொல்லணும், கண்ணியம் இல்லாத வார்த்தையாக இருக்கும். ஒரு பெண்ணை நீங்கள் விரும்புகிறீங்கன்னா ஹலாலான முறையில் பெண் பேசி அவங்க வீட்டில் போய் பேசி, அதுதான் வந்து ஒரு ஆண்மகனுக்கு அழகு. ஒரு பெண்ணும் ஒரு ஆணை விரும்புனாங்கன்னா அவங்க பெற்றோர்கள்ட்ட பேசி சொல்கிறது தான் அழகாக இருக்கும். அந்த முறைப்படி காதல் இருந்தால் அல்லது அந்த முறைப்படி விருப்பம் இருந்தால் சரி. ஹராமில் தொடங்கினா அது கண்டிப்பாக அது ஹலாலில் முடியாது. ஹலாலில் முடிஞ்சாலும் அதில் பறக்கத்து இருக்காது. ஹராமில் தொடங்கினது என்றைக்குமே ஒரு விபரீதமான முடிவில் தான் கொண்டு போய் விடும். ஹலாலில் லவ் பண்ணுங்க, விரும்புங்க, வீட்டில் பேசுங்க, திருமணம் செய்ய வச்சு வற்புறுத்துங்க. கல்லூரி தான் படிக்கிறீங்க, அப்பாட்ட கேளுங்க, நான் ஒரு ஒய்ஃபை கூட்டு வர போகிறேன், நம்ம வீட்டில் இன்னொரு பிள்ளையாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்துக்க, பொருளாதார உதவி செய்யுங்க, எனக்கு உடலால் சக்தி இருக்குது, நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லுங்கள். சண்டை போடுங்க, அழுங்க, பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறாங்கல்ல, பாப்பா ஸ்டேட்டஸ் பார்த்துட்டாரு, நீங்கள் இந்த பயான் டிவியை கொண்டு போயிட்டு வாலிபர்களை திருமணம் செய்யுங்கள்னு, அந்த மாதிரி வாலிபர்கள் அவங்க அத்தாக்கெல்லாம் வந்து ஸ்டேட்டஸ் அனுப்புங்க பயான்களில். ஹலாலாக வாழ்கிறதுல தான் இன்பம் இருக்குது, ஹராமில் ஒருபோதும் இன்பம் இல்லை. ஹலாலை தேடி எந்த வயசில் போனாலும் இன்பம் தான், ஹராமை தேடி எப்போ போனாலும் அது உங்களுடைய அழிவுக்கும் சோகத்துக்கும் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சு கண்ணீர் விடுறதுக்கும் பழைய சோக பாடல்களை கேட்கறதுக்கு தான் உங்களுக்கு முக்கியமே தவிர வாழ்க்கையில் முன்னேற்றது. இந்த மாதிரி லவ் பிரேக்கப் வச்சு வாழ்க்கையை முடிக்கிறவங்களோ அல்லது இந்த லவ் தான் வாழ்க்கையை நோக்கமாக போகிறவங்களோ அந்த சமூகம் இல்லை நம்ம.